नमस्ते। मध्यमा दूसरा पत्र सेकेंड पेपरिல் பாக் 4 கஹானியுடைய பகவான் சப்கா ஏக் ஹை ஃபஸ்ட்டு கஹானியுடைய அபியாஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். भगवान सबका एक है कहानी का सारांश लिखिए। एक गांव में इब्राहिम नामक रहमदिल आदमी रहता था. ஒரு கிராமத்தில் இப்ராஹிம்னு பேர் கொண்ட ஒரு ரஹ்மதில் நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் ஆத்மி வாழ்ந்துட்டு வந்தார். वह आने जाने वाले यात्रियों को खाना देकर उसकी सेवा करता था. அவர் வரப்போகக்கூடிய அந்த யாத்ரிகர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுத்துட்டு அவருடைய சேவையை செஞ்சிட்ருக்கார். இப்ராஹிம் போஜன் கே பகலே பிரார்த்தனா கர்த்தாத்தா. இப்ராஹிம் ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு முன்னாடி பகலேன்னா பிஃபோரா பிரார்த்தனா ப்ரேயர் பண்ணுவாங்க. உஸ்கே சாத் போஜன் கர்னே வாலே யாத்ரி லோக் பி உசே தோஹராத் தே. அவர் கூட சேர்ந்து அவர் அளிக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடிய அந்த யாத்திரிகளும் என்ன பண்ணுறாங்க, அவர் கூட சேர்ந்து அந்த தொழுகையை செய்கிறாங்க. இப்ராஹிம் கே மன் மே தீரே தீரே கர்வ ஹோ கயா. இப்ராஹிம்க்கு மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்வம் வர ஆரம்பிச்சிடுச்சு. वह समझने लगा कि उसका धर्म ही सबसे अच्छा और बड़ा है. वह समझने அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, அவருடைய தர்மம் தான் எல்லாத்தையும் விட நன்மையானது பெரியதும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க ஆரம்பிச்சிடுறார். एक दिन इब्राहिम के घर एक बूढ़ा आया. ஒரு நாள் இப்ராஹிமோட வீட்டுக்கு ஒரு வயதானவர் வரார். भोजन के पहले इब्राहिम ने हमेशा की तरह प्रार्थना की. போஜனுக்கு முன்னாடி இப்ராஹிம் என்ன பண்ணுறாங்க, ஹமேஷா கி தரக் எப்பவும் போல பிரார்த்தனை செய்கிறாங்க. பூடா அக்னிக்கு பூஜா கர்னேவாலா தா. அந்த பூடா அக்னியை பூஜை செய்யக்கூடியவராக இருந்தார். இஸ்லியே உஸ்னே பிரார்த்தனா நகி தோஹ்ராயி. இதனால் அவருடைய பிரார்த்தனையில் அவர் கலந்துக்கல. इससे नाराज होकर इब्राहिम ने बूढ़े को घर से निकल दिया. இதில் கோபம் அடைஞ்ச இப்ராஹிம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பூடாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு. நிக்கால் தியா, வெளியில் அனுப்பிடுறாரு. தப் இப்ராஹிம் கே சாம்னே ஏக் தேவதூப் பிரகட் குவா. அப்பொழுது இப்ராஹிம்க்கு முன்னாடி ஒரு தேவதூத், ஒரு ஏஞ்சல் தோன்றாங்க. उसने कहा इब्राहिम तुमने बूढ़े को खाना न देकर बड़ी गलती की क्योंकि भगवान सबका एक है. இப்ராஹிம் நீ அந்த பூடைக்கு சாப்பாடு கொடுக்காம மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்ட. ஏன் அப்படின்னா பகவான் எல்லாருக்கும் ஒருத்தவங்க தான். தேவதூத் கி பாத் சுன்கர் இப்ராஹிம் கி ஆங்கேங் குலி. ஏஞ்சலுடைய வார்த்தையை கேட்டுட்டு இப்ராஹிமுடைய கண்கள் திறக்குது. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. துரந்த் தௌட்கர் கயே அவர் பூடே ஆத்மி சே மாஃபி மாங்கி. துரந்த் இமீடியட்டா தௌட்கர் ஓடி போயிட்டு பூடே கிட்ட, அந்த வயதான ஆத்மி கிட்ட என்ன பண்றாங்க, மாஃபி மாங்கி அப்படின்னா மன்னிப்பு கேட்குறாங்க. பூடேனே பூச்சா கியா அப் தும் சமஜ் கயே கி பகவான் சப்கா ஏக் ஹை. இப்போ பூடே பூச்சா அப்படின்னா கேட்குறாரு, ஆஸ்க் கேட்குறாங்க. கியா அப் இப்போ உனக்கு தும் சமஜ் கையே, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா பகவான் எல்லாருக்கும் ஒருத்தவங்க தான் அப்படிங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. यह सुनकर इब्राहिम को आश्चर्य हुआ. இதை கேட்டதும் இப்ராஹிம்க்கு ஆச்சரியம் வருது. क्योंकि देवदूत ने भी यही बात कही थी. ஏன்னா தேவதூத் இந்த விஷயத்தை தேவதூத் இப்பதான் சொன்னாங்க இல்லையா, அப்போ பூடேக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவர் பூடே கேட்டோன்னே இவருக்கு ஆச்சரியம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ பகவான் சப்கா ஏக அண்ட் ஸ்டோரியுடைய சாராம்சம். भगवान सबका एक है अभ्यास रोमन नंबर 1 क्वेश्चन आंसर. इब्राहिम यात्रियों का सत्कार कैसे करता था. இப்ராஹிம் யாத்ரீகர்களை எப்படி வரவேற்றாரு. இப்ராஹிம் கி ஜோம்பட்டி சட்ட கேத்தே. குடிசை ரோட் சைட் को पर யாத்ரி उसके घर கட்டாते. அந்த சைட்ல போகக்கூடிய யாத்ரிகள் இவர் வீட்டை கதவை தட்டுறாங்க. இப்ராஹிம் உன்கா உச்சித் சத்கார் கர்த்தாத்தா. அவருக்கு உயர்ந்த அளவில் வரவேற்பு கொடுத்து கானே சே பகலே இப்ராஹிம் ஏக் சோட்டி சி பிரார்த்தனா கர்த்தாத்தா. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரார்த்தனை செய்கிறாரு. யாத்ரி லோக் உசே தோஹ்ராத்தே தே. யாத்ரி லோக் வரக்கூடிய மக்களும் அதை திரும்ப செய்கிறாங்க. இஸ்கே பாத் சப் லோக் காத்தே தே. இதற்கப்புறம் எல்லா மக்களும் சாப்பிட தொடங்குறாங்க. அது ப்ரேயரை முடிச்சுட்டு சாப்பிட்றாங்க.
செகண்ட் கொஸ்டின், இப்ராஹிம் को क्यों गर्व गया? இப்ராஹிம்க்கு ஏன் கர்வம் வந்தது? இப்ராஹிம் गरीब हो जाने के बाद यादों का सत्कार करता था. இப்ராஹிம் கரீப் அப்படின்னா புவர் பீப்புளா ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவர் வந்து புவர் ஆனதுக்கு அப்புறமும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா யாத்ரீகர்களுக்கு வந்து உணவளிச்சிட்டு இருந்தார். இசே உஸ்கோ பகு சந்தோஷ் மில்தா தா. இதனால அவருக்கு வந்து மிகவும் வந்து சந்தோஷம் வந்து கிடைக்குது. லேக்கின் குச் சமய பாத், இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உஸ்கோ குச் கர்வ ஹோ கயா, அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருது. வக சோச்னே லஹா கி, அவர் வந்து யோசிக்கிறாரு, மேரே தர்ம கே பகவான் கி தயா சே ஹி மைன் சப் குச் கர்த்தா ஹை. என்னுடைய தர்மத்துல தான் பகவானுடைய தயவுனால என்னால எல்லாமே செய்ய முடியுது. இஸ்லியே மேரா தர்ம ஹி சப்சே ஊஞ்சா ஹை, என்னுடைய தர்மம் எல்லாத்தையும் விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, இப்ராஹிம் போஜன் நஹி தியா. இப்ராஹிம் வந்து 7 வயதான ஏன் சாப்பாடு கொடுக்கல? கரீப் யாத்ரி நே இப்ராஹிம் பிரார்த்தனா கோ நஹி ராயா. அந்த கரீப் பூடே வயதானவர் வந்து அந்த பயணி இப்ராஹிமோட பிரார்த்தனையை வந்து செய்ய மறுத்துட்டாரு. காரன் பர் கரீப் பூடே நே, அது காரணத்துக்கு பூடே என்ன சொல்றாரு அப்படின்னா, வே அக்னிக்கு பூஜா கர்த்தே ஹை, நான் வந்து அக்னியை வந்து பூஜையா செய்யக்கூடிய. இஸ்ஸே இப்ராஹிம் குஸ்ஸா ஹோ கயா, இதனால இப்ராஹிம்க்கு கோபம் வந்துருது. இஸ்லியே உஸ்னே கோ போஜன் நஹி, இதனால அந்த வயதானவருக்கு உணவு கொடுக்கல. தேவதூத் நே கியா அவுர் இப்ராஹிம் நே கியூ க்ஷமா மாங்கி. தேவதூத் என்ன சொன்னாங்க, அப்புறம் இப்ராஹிம் வந்து ஏன் வந்து மன்னிப்பு கேட்டாங்க? தேவதூத் நே ஆக்கர் இப்ராஹிம் சே கஹா கி பகவான் சப்கே லியே ஏக் ஹை. தேவதூத் வந்துட்டு இப்ராஹிம் கிட்ட வந்து சொல்றாங்க, பகவான் எல்லாருக்கும் ஒருத்தர் தான். யாக சுன்கர் இப்ராஹிம் கி ஆங்கேங் குலி, இதை கேட்டதும் இப்ராஹிமுடைய கண்கள் வந்து திறக்குது. இஸ்லியே உன்ஹோனே பூடே கே பாஸ் ஜாக்கர் மாஃபி மாங்கி, அதனால அவர் பூடே கிட்ட போயிட்டு மன்னிப்பு வந்து வாங்கினாங்க.